नमस्ते. पास्ट परफेक्ट टेंस पूर्ण भूतकाल पार्ट 22. उन्होंने रोका था அவர் தடுத்திருந்தார். வே रोये थे அவர் அழுதிருந்தார். வே लाए थे அவர் கொண்டு வந்திருந்தார். उन्होंने लिखा था அவர் எழுதியிருந்தார். उन्होंने लूटा था அவர் கொள்ளையடித்திருந்தார். उन्होंने लिया था அவர் எடுத்திருந்தார். வே लेटे थे அவர் படுத்திருந்தார். வே लौटे थे அவர் திரும்பி இருந்தார், அதாவது ரிட்டன் அப்படின்னு அர்த்தம். उन्होंने सजाया था அவர் அலங்கரித்து இருந்தார். उन्होंने समझा था அவர் புரிந்திருந்தார். வே सहे थे அவர் பொறுத்திருந்தார். उन्होंने सिया था அவர் தைத்திருந்தார். उन्होंने सोचा था அவர் யோசித்து இருந்தார். வே सोए थे அவர் தூங்கி இருந்தார். उन्होंने सीखा था அவர் கற்றிருந்தார். उन्होंने सिखाया था அவர் கற்பித்திருந்தார். வே हंसे थे அவர் சிரித்திருந்தார். வே हटे थे அவர் அகன்றிருந்தார். उन्होंने हटाया था அவர் அகற்றியிருந்தார். வே हारे थे அவர் தோற்றிருந்தார். उन्होंने हराया था அவர் தோற்கடித்து இருந்தார். இப்போ அடுத்து வர சாப்டர் என்னென்னா சந்திக்து வர்த்தமான் கால், அதாவது சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலம், அதாவது டவுட்ஃபுல் ப்ரெசன்ட் டென்ஸு. மை வந்தால் எப்படி முடிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறோம். மை ஆத்தா ஹூங்கா நான் வந்திருக்கலாம் மேபி. தும் வந்தா ஹோகே போட்டுக்கோங்க. இது மெஸ்குலின் ஜெண்டரில். யஹ் வஹு வந்தா ஹோகா அவன் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் சந்தேகமாக சொல்கிறது. அதே மாதிரி ஹம் ஆப் ஏ வே இதெல்லாம் ஹோங்கேல முடிக்கணும். இதே ஃபெமினின் ஜெண்டராக இருந்தால் மை வந்தால் ஹூங்கியில் முடிங்க, தும் வந்தால் ஹோகியில் முடிங்க, யஹ் வஹு வந்தால் ஹோகி, ஹம் ஆப் ஏ வே இதெல்லாம் வரும்போது ஹோங்கி. தொடரும்.